நண்பர்களே, இனிஷியேட்டர் ஐடியை சைன்இன் செய்து பேரோல் உள்ளே சென்றோம் என்றால் கடைசியாக GTN DA அரியர் கால்குலேஷன் வெப் ஐடி என்று காணப்படும். அதனை டவுன்லோட் செய்து பில் குரூப் வாரியாக தேர்வு செய்து அன்ப்ராசஸ்டு என்பதை தேர்வு செய்து கிரியேட் என்று கொடுக்கவும். கிரியேட் கொடுத்தவுடன் வெப் ஐடி டவுன்லோட் ஆகும். அதில் அந்த பில் குரூப்பில் உள்ள பணியாளர்களின் 3 மாத DA அரியர் நிலுவைத் தொகை காண்பிக்கப்படும். நண்பர்களே, சேலரி அரியராக பட்டியல் தயார் செய்திருந்தால், அதாவது ரெட்ரோவில் பட்டியல் தயார் செய்திருந்தால் இங்கு காண்பிக்கப்படாது. ஏற்கனவே நாம் கால்குலேஷன் சீட்டில் தயார் செய்து வைத்துள்ள DA அரியரும் இங்கே காண்பிக்கப்படக்கூடிய DA அரியரும் சரியாக இருக்கின்றதா என்பதை ஒருமுறை சரிபார்த்து கொள்ளவும். சரிபார்த்து கொண்டு ஸ்டேட்டஸில் லிஸ்ட் டெக்ஸ்ட் என்று காண்பிக்கப்படும். அதனை டபுள் கிளிக் செய்தோம் என்றால் வெரிஃபைடு, மாடிஃபைடு, ஸ்டாப்டு என்று காணப்படும். சரியாக இருந்தால் வெரிஃபைடு என்றும், மாற்றங்கள் ஏதேனும் இருப்பின் அருகில் உள்ள காலத்தில் மாற்றம் செய்து அதனை அப்லோட் செய்யவும். நண்பர்களே, இங்கு ஒவ்வொரு மாதத்திற்கும் CPS டிடக்ஷன் காண்பிக்கப்படும். ஆகவே கூடுதலில் நமக்கு ₹1 வித்தியாசம் வரலாம். ஆல் ரோஸ் என்று கொடுத்து அப்லோட் கொடுக்கவும். அப்லோட் கொடுத்தவுடன் கிரீன் கலரில் அப்லோட் சக்ஸஸ்ஃபுல் என்று வரும். இதனை க்ளோஸ் செய்துவிட்டு ப்ராசஸில் வந்து பார்த்தோம் என்றால் DA அரியருக்கு உரிய எலிமெண்ட் காண்பிக்கப்படாது. அது ஓரிரு நிமிடங்கள், ஒரு 5 நிமிடத்தில் எடுத்துக்கொண்டு வந்துவிடும். க்ளோஸ் செய்துவிட்டு மீண்டும் லாகின் செய்து பார்த்தோம் எனில் அந்த பணியாளர் பெயருக்கு எதிரே 3 மாத DA அரியர் நிலுவைத் தொகை தனித்தனியாக காண்பிக்கப்படும். டியர்னஸ் அலவன்ஸ் அரியர் ஒவ்வொரு மாதத்திற்கும் தனித்தனியாக தொகை காண்பிக்கப்படும். அதனை சரிபார்த்துவிட்டு பெயரினை தேர்வு செய்யவும். ஒவ்வொரு மாதத்தின் கடைசி நாள் ஒரிஜினல் டேட் காண்பிக்கப்படும். ஒரிஜினல் டேட் எண்ட் என்பதில் அம்மாதத்தின் கடைசி தேதி காண்பிக்கப்படும். பின்னர் ப்ராசஸில் சென்று பெயரினை தேர்வு செய்து ப்ராசஸ் சப்ளிமெண்டரி ரன்னில் DA அரியர் என்பதை கிளிக் செய்து சப்மிட் கொடுக்கவும். மானிட்டர் ஸ்டேட்டஸில் கம்ப்ளீட் ஆனவுடன் ரிசல்ட்டில் சென்று ப்ரீவியஸ் மந்த் என்று வைத்துக்கொண்டு DA அரியரை சரிபார்க்கவும். இங்கு வரும்பொழுது 3 தொகையும் ஒன்றாக சேர்த்துதான் காண்பிக்கப்படும். வேறு எந்த மாற்றமும் இல்லை. கால்குலேஷன் ஷீட் நாம் தயார் செய்துதான் அட்டாச் செய்யப்பட வேண்டும். அதுவாக ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கொண்டு வராது. இங்கு DA அரியர் எனேபிள் ஆன பிறகு பார்த்தோம் என்றால் ₹4,836க்கு CPS ₹1 குறைந்து காண்பிக்கப்படும். ஏனெனில் மாதவாரியாக CPS பிடித்தம் செய்யப்படும் பொழுது ₹1 குறைந்து காணப்படும். இங்கு கிராஸிற்கு நாம் CPS டிடக்ஷன் பிடிப்பது இல்லை. ஒவ்வொரு மாதத்திற்கு உரிய கால்குலேஷனுக்குத்தான் பிடித்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஆகவே இது சரிதான். இதன்படியே பட்டியலை கருவூலத்தில் நாம் சமர்ப்பிக்கலாம். பீரியட் நேம் கொடுத்து DA அரியர் என்று கொடுத்து சர்ச் செய்தோம் என்றால் அப்பணியாளரின் பெயர் காண்பிக்கப்படும். அதனை ஜென்ரேட் பில் கொடுத்து பில்ஸில் சென்று பார்த்தோம் என்றால் எப்பொழுதும் போன்று ஸ்டேட்மெண்ட், என்ஃபேஸ்மெண்ட் ஸ்லிப், ECS, ஷெட்யூல் காண்பிக்கப்படும். இதனுடன் கால்குலேஷன் சீட் வைத்து பட்டியலை சமர்ப்பிக்கலாம். நன்றி நண்பர்களே.